ஓம் சாந்தி. சிவத்தந்தை ஞான வைரத்தொளிகள் 29/4/2026. இனிமையான குழந்தைகளே, பதீதமான உலகத்திலிருந்து தொடர்பை விடுத்து ஒரு பாபாவுடன் புத்தியோகத்தை இணைத்தீர்களேயானால் மாயையிடம் தோல்வியடைய முடியாது. சக்திசாலியான தந்தை இருந்தும் கூட இந்த யஜ்ஞத்தில் ஏன் தடைகள் ஏற்படுகின்றது? அதற்கான காரணம் என்ன? இந்த தடைகளானது நாடகத்தின்படி அவசியம் வரத்தான் வேண்டும். ஏனென்றால் எப்பொழுது இந்த யஜ்ஞத்தில் அசுரர்கள் தடைகளை ஏற்படுத்துகின்றார்களோ அப்பொழுதுதான் பாவத்தின் பானை நிரம்பும். இதில் பாபா எதுவுமே செய்ய முடியாது. இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டது. தடைகள் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் அதனை பார்த்து பயப்பட வேண்டாம். குழந்தைகள், எல்லையற்ற தந்தையின் கட்டளைகளை கேட்டீர்கள். அவர்தான் இந்த உலகத்தின் தாய் தந்தையாவார். இந்த உலகத்தின் தாய் தந்தையிடமிருந்து புத்தியோகத்தை அகற்றிவிடுங்கள். இந்த உலகத்தில் சம்பந்தம் வைக்காதீர்கள். பதீத உலகத்திலிருந்து புத்தியோகத்தை அகற்றி என் ஒருவரிடம் இணைத்து விடவும், மேலும் புது உலகத்தின் பக்கம் இணைத்து விடவும். நீங்கள் என்னிடம் வர வேண்டும். தொடர்பை இணைக்க வேண்டிய விஷயம்தான். வேறு எதுவும் கிடையாது. வேறு எந்த கஷ்டமும் கிடையாது. யாருக்கு பாபாவினுடைய கட்டளை கிடைக்கின்றதோ அவர்கள் தொடர்பை இணைப்பார்கள். நாடகத்தில் எது பதிவாகியுள்ளதோ அது நடந்தே தீரும். அசுரர்களின் தடை அவசியம் ஏற்படும். தன்னுடைய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. ஒரு வினாடியில் பாபா சிரேஷ்டாச்சாரி ஆக்குகிறார். குழந்தைகளுக்கு லட்சியம் கிடைத்துள்ளது. நாடகத்தின்படி மரம் வளர்வதற்கு நேரமாகின்றது. மாற்றம் ஏற்படத்தான் வேண்டும். ஸ்ரீமத் படி நடப்பதன் மூலமாக நீங்கள் உயர்ந்த பதவியை அடைய முடியும். நீங்கள் பாபாவை நன்றாக நினைவு செய்தீர்கள் என்றால் அவரும் உங்களை நினைவு செய்வார். நினைவின் மூலமாக தான் நினைவு கிடைக்கிறது. பாபாதான் கீதையின் பகவான். எனவே பாபாவிடமிருந்து சொர்க்க ஆஸ்தியை அடைய முயற்சி செய்ய வேண்டும். 7 நாட்கள் கொடுக்க வேண்டும். வெளியில் செல்லும்போது மாயை மறக்க வைத்துவிடும். புரிய வைப்பவர் எவ்வளவு சக்திசாலியாக உள்ளார்களோ அவ்வளவு நல்ல சேவை நடக்கும். அனைவரும் புத்திசாலியாக இருப்பதில்லை. அனைவருக்கும் ஒரே மாதிரியான டீச்சர் கிடைப்பதில்லை. எப்படி கல்பத்திற்கு முன்பு நடந்ததோ அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய ஸ்திதியை நிலைப்படுத்துங்கள். கர்மங்களை செய்தாலும் பாபாவை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். புத்தியின் தொடர்பு அங்கே மாட்டியிருந்தால் மிகுந்த நன்மை கிடைக்கும். யார் செய்கின்றார்களோ அவர்களே அடைவார்கள். நல்லதை செய்தால் நல்லதே நடக்கும். ஒவ்வொருவரும் தனக்காகவே முயற்சி செய்கின்றார்கள். எப்படி செய்கின்றார்களோ அப்படியே அடைவார்கள். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தை பரமாத்மாவை அன்பாக நினைவு செய்வதால் பல பிறவிகளுக்கான பாவகர்மங்கள் அழிந்து போகும். ஓம் சாந்தி.